கிருபைகளுக்காக கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு, அதாவது வேதத்துலேருந்து நம்ம ஒரு தலைப்பை எடுத்து நம்ம படிக்கும் பொழுது இன்னும் நிறையா நம்ம அந்த வசனத்தினுடைய கருத்துக்களை புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் நம்ம படித்தா இன்னும் நல்லா நம்ம ஆண்டவரோட நெருங்கி போகிறதுக்கும் வசனத்தினுடைய கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி படிங்கன்னு சொல்லி நம்ம அப்படி தான் நம்ம இந்த வசனங்களெல்லாம் தியானிச்சிட்ருக்கோம். அது உங்களுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் வசனங்களை எப்பவுமே ஆண்டவருடைய கருத்துக்களை புரிஞ்சுக்கணுன்னாக்கி 2 வசனங்களை எடுத்து அதோட ஜோடி இருக்கும். அதை எடுத்து படிக்கும்பொழுது தான் நமக்கு இந்த கருத்துக்களை இன்னும் அதிகமாக புரிஞ்சுக்க முடியும். அதனால் நம்ம அந்த கருத்துக்களை புரிஞ்சுக்கணும்னா அந்த ஒரு எல்லோரும் பாருங்கள், ஒரு வசனத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு தலைப்பு சொல்லுவாங்க. தலைப்பு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த வசனங்களை தியானிக்காங்க பார்த்தீங்களா. அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதனால் நம்மளும் அப்படி தான் செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி புது சிருஷ்டியாய் மாற்றுபவர். அவர் புது சிருஷ்டியாக மாற்றுவர். நம்ம அப்போது ஒன்று பழசு இருக்குது, பழைய வாழ்க்கையில் உள்ள ஒரு அழுக்கு, பழைய ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்கள் வாழ்க்கையில் இருக்கிறத எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை புது சிருஷ்டியாக மாற்றுபவராக இருக்கார். அதனால் அந்த வார்த்தைகளை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். புது சிருஷ்டியாக இன்றைக்கி நம்மளை மாற்றுவார். இந்த வசனத்தின் மூலமாக நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். இதை நம்ம தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வோம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் பழைய காரியங்களை எத்தனையோ அசுத்தமான வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள், உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் ஆண்டவர் செய்திருந்தாலும் எங்களை மீட்டெடுத்து உங்களுடைய ரத்தத்தினால் கழுவி சுத்தப்படுத்தி எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றிருக்கீங்களே சுவாமி. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளையாய் எங்களை மாற்றின தயவுக்காக நன்றி. எந்த தகுதியும் இல்லாத உலகத்திலே தள்ளப்பட்ட நிலையில் இருந்த எங்களை தெரிந்தெடுத்து எங்களை ஆண்டவரே உங்களுடைய வேத வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தியானிக்க எங்களுக்கு தந்திருக்கிற நாட்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்னும் அதிகமாய் ஆழமாய் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறையா. அப்படி நீ செய்து வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிற வசனங்கள், நாங்கள் தியானிக்கிற ஆண்டவரே காரியங்களை எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும் பொழுது அது எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யத்தக்கதாய், வார்த்தை வெறுமையாக செல்லாதுன்னு சொன்னீங்களே, அது சொன்னதை அப்படியே செய்து முடிக்கும்னு சொன்னீங்களே, திரும்புன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் அது ஏதாவது செய்து முடித்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமாக ஆண்டவரே உங்களுடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நீங்கள் வைத்திருக்க திட்டங்களுக்கு நாங்கள் முழுவதுமாய் ஆண்டவரை அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் இந்த நாட்களில் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து வழிநடத்துமாய் ஜெபிக்கிறோம். இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த பிரசனத்தினால் எங்களை தாங்கி வழிநடத்துமாய் ஜெபிக்கிறேன். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்குள்ள கடந்து செல்வோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி, மிகவும் பெரியவர் நீர் ஒருவரே, நிகரில்லாத தேவனே. உம் மகிமையை விட்டு இறங்கியே எனக்காக புவியில் வந்திரே. நான் பாவி என்றும் அறிந்திருந்தும் உம் மார்பில் அணைத்தீரே. என்னை ஆராய்ந்து அறிந்தவரே,
என் நினைவுகள் புரிந்தவரே. என் ஆவி என்னில் தியங்கும் முன்னே என் பாதைகள் அறிபவரே. விலகாமல் காப்பவரே. என் கரங்களை பிடித்தவரே. என் ஜீவன் உள்ள நாட்களெல்லாம் என் நிழலாய் வருபவரே. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி. இன்றைக்கி நம்ம புது சிருஷ்டியாய் மாற்றுபவர் ஆண்டவர் வந்து புது சிருஷ்டியாக நம்ம மாற்றுவர். ஏன்னா சிருஷ்டித்தது உலகத்தில் அனைத்தையும் சிருஷ்டித்தது நம்ம ஆண்டவர் தான். ஆதியாமத்தில் நம்ம படித்தோம்னா அனைத்தையும் படைத்தவர் நம்முடைய ஆண்டவர்னு சொல்லி நம்ம படிக்கும். படைத்ததுனால அவர் வந்து ஒரு சிருஷ்டியை நம்ம புதுசாக மாற்றாராமா. அப்போது நம்ம புது சிருஷ்டியாக மாறணும் அப்படின்னோம்னா நம்ம யோசனை பண்ணுவோம், அப்போ பழசு ஒன்று இருக்கோ, என்ன பழசு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி பார்க்கலாம். ஏன்னா முதல் மனுஷனை ஆண்டவர் படைக்கும்போது என்ன செஞ்சார், அவர் சாயலாக தான் படைச்சார். ஆனால் அவன் வந்து கீழ்ப்படியாதனால தான் தள்ளப்படுறான். அப்போது அவனுக்குள்ளே இருந்த காரியம் என்னது, ஒன்று முதல்ல ஆண்டவர் படைச்சது கீழ்ப்படுதல், அவருக்கு எல்லாம் பிரியமானது செஞ்சுட்டே இருந்தான். அப்புறம் ஒழிஞ்சது என்னது, கீழ்ப்படியாதனால. அப்போ 2 வாழ்க்கை இருக்குது மனுஷனுக்கு, ஒன்று கீழ்ப்படிஞ்ச வாழ்க்கை, ஒன்று கீழ்ப்படியாத வாழ்க்கை. மொத்தம் 2 வாழ்க்கை, எல்லாத்துலேயுமே 2 வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதில் நம்ம வந்து இந்த சிருஷ்டிலையும் இந்த பார்த்திங்கன்னா புது சிருஷ்டி, பழையவெல்லாம் ஒழியணும். அப்போ பழையவெல்லாம் ஒழியணும்னு சொன்னோம்னாக்கி அந்த கொரிந்தியரில் நம்ம படித்து பார்த்தோம்னாக்கி பவுல் நல்லா எழுதி வச்சிருக்காரு. 4வது அதிகாரத்தில் பவுல் எழுதிச்சிருக்காரு. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆனபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு புது மனுஷனாக மாறுறதுக்கு நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்கோம். ஏன்னா அந்த புறம்பான மனுஷன், அதாவது புறம்பான மனுஷன் இருக்கும் பொழுது அந்த புதிய மனுஷன் வராத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கும் நமக்கு தொடர்பு இருக்காது. நீங்கள் முன்னாடி படித்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவருக்கும் நமக்கும் தொடர்பை கொண்டு வரதே பார்த்திங்கனாக்கா அவரோட சேர்ந்து நம்ம அவரோட ஒரு அந்த ஆண்டவர் நம்ம தகப்பன், நாம் அவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த அரவணைப்புக்குள்ளே நம்ம வரணும், அந்த ஆளுகைக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் ஆண்டவர் பவுல் என்ன செய்கிறாரு, நிறைய அவர் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சிட்டு இருக்கும்போது ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அவர் வந்து தொடப்பட்டு வரும்பொழுது ஊழியத்துக்குன்னு வந்த பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், புது சிருஷ்டியாக மாற்றிட்டார் ஆண்டவர். அப்போ பழைய மனுஷன் இருந்தான்னா அவன் வந்து பார்த்திங்கனாக்கா ஆண்டவருக்கு எதிரானது செஞ்சுருந்தார். அப்போ ஆண்டவர் அழைச்சி ஆண்டவர் புது சிருஷ்டியாக அவரை மாற்றி அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் ஊழியத்துக்கு வந்த உடனே என்ன செஞ்சிட்டாருன்னா புது சிருஷ்டியாக மாறிட்டார். அப்போ அதைத்தான் அவர் சொல்கிறாரு, உள்ளான மனுஷன் அழிஞ்சி நாளுக்கு நாள் நான் புதிதாக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்கி ஒரு பழசு ஒன்று இருக்குது, புதிதாக்குதல்னாலே ஒரு பழைய ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ வந்து பழசு ஒழியணும்,
பழசு ஒழிஞ்சாதான் வேதத்தை நமக்கு என்ன சொல்லுதுன்னாக்கி அந்த பழைய மனுஷனை நம்ம அழிச்சிடணும், பழைய மனுஷன் இருக்கவே கூடாது, புதுசாக எல்லாம் மாற்றப்படணும் அப்படிங்கிறத சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்கி எப்பவும் புறம்பான மனுஷன், அதாவது நம்ம சொல்கிறோம் புதிதாக்குதல்னா, அப்போ பழையதுன்னா என்னென்னா இந்த புறம்பான மனுஷனாலும் அழிந்து அப்படின்னு சொல்லிட்டாருல. அது புதிதான புறம்பான மனுஷன்னா நம்முடைய மாம்சத்தில், அதாவது இப்போ நம்ம முதல் மனுஷனை எடுத்துக்கிட்டோம்னாக்கி அவன் வந்து ஆண்டவருடைய சொல்ல கேட்குற வரைக்கும் அவர் கீழ்ப்படிஞ்சு எல்லாம் வாழ்க்கையில் இருந்தான்னு சொல்லி பார்க்கும். அப்போ ஒழிஞ்சுக்கிட்டது எப்போ பிசாசன் சொன்னதை கேட்டு அவனுக்கு விருப்பப்பட்டது, அதாவது ஆண்டவர் விருப்பப்படி இல்லை, அவன் வந்து பிசாசன் என்ன சொல்கிறானோ அதுபடி நடந்து மனைவி சொன்னதை கேட்டு அவனும் அந்த பழத்தை சாப்பிடும் பொழுது கீழ்ப்படியாமையினால் தண்டனையை பெறுதாங்க. அப்போது அந்த பழைய மனுஷன் என்ன செய்யணும்னா மாம்ச சரீரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு யோசனை நமக்கு வருது பார்த்திங்களா, அந்த யோசனை தான் அந்த காரியத்தை சொல்கிறத புறம்பான மனுஷன் சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. அந்த புறம்பான மனுஷன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமான கீழ்ப்படுதல் நம்ம வாழ முடியாது. ஏன்னா ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு இருக்கும்போது ஆதாம் எப்படி இருந்தான், அதுக்கப்புறம் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது எப்படி இருந்தான்னு நம்ம பார்க்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அதில் ஏன் சுட்டி காட்டுறாருன்னா நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து புதிய சிருஷ்டியாக நம்மளை மாற்றிட்டார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு தான் அவர் வந்தார். அப்போ மாற்றுறதுக்கு வந்தவர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமானது. இந்த உள்ளான மனுஷன் சொன்னோம்னா கிறிஸ்துவின் அவருடைய ஆவியை ஜீவனை கொண்டு நம்ம அவருடைய ஜீவனை பெற்றுக்கொண்டோம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு என் ஜீவனை உங்களுக்காக கொடுத்தேன் அப்படிங்காரு. அப்போ அவருடைய ஜீவனுக்குள்ளே நம்ம வரும் பொழுது அவருடைய புது சிருஷ்டியாக நம்மளை மாற்றி தான் அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றுறாரு. அவருக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்களை நம்ம எதிர்பார்த்து ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நம்ம செயல்படுத்தி நடத்தணுங்கிறது தான் இந்த உள்ளான மனுஷனுடைய நோக்கமே. ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா ஜீவனை ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவருக்கு ஜீவனை அவர் நமக்காக ஜீவனை கொடுத்துருக்காரு. அதை வந்து மனுஷனை குறிக்க அது மனுஷன் ஆண்டவருக்குள்ளே ஒப்பு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, அதுதான் குறுகி. நமக்கு நிறைய வயசாகிடுது, நம்ம சின்ன வயசுலேயே நம்ம பிள்ளைங்கள்லாம் நம்ம அர்ப்பணிக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க நடத்தப்படும் பொழுது ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். இந்த உள்ளான மனுஷன் பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவருக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த உள்ளான மனம் அந்த சரீரம் எல்லாமே வந்து ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து தவறி போக மாட்டாங்க. நிறைய மிஷினரிகள் நீங்கள் பார்க்கலாம், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுக்குற ஒரு காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணுங்கிற காரியத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது நிறைய தவறு செய்யும் பொழுது நிறைய தவறுகளை அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றி மற்றவங்கள அவங்க ஆண்டவருக்கு கொண்டு வரதை நீங்கள் நிறைய பார்க்கலாம். நிறைய எத்தனையோ இடத்துக்கு போகிறாங்க, எத்தனையோ கெட்ட பழக்கம் இருக்க இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் வந்து அவருடைய ஆவியானவர் அவங்களோட கூட இடைப்படுத மாதிரி அவங்க பிள்ளைங்கள்லாம் வளர்க்கும் பொழுது நம்ம அந்த ஆவியானவர் உள்ளான மனுஷனுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த ஜீவன் அவரோட கூட இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை வந்து பரிசுத்தமாக வாழ்க்கையில் வாழ முடியும். அப்போது நம்ம வயசு நிறைய வயதாயிட்டுனாக்கி நிறைய காரியங்களில் பார்த்திங்கன்னாக்கி சோர்வுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு கால் வலிக்குதுமாங்க, சிலர் வந்து கை வலிக்குமாங்க, சிலர் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி இருக்கும்போதும் கூட ஆண்டவருக்கு நம்ம அந்த ஜீவனை ஒப்பு கொடுத்து அவர் நமக்காக நம்முடைய பிள்ளைன்னு சொல்லி அவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் அவருடைய தகப்பனாக நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம இருக்கும் பொழுது வயது சென்றாலும் சரி அவருடைய ஜீவன் அவருடைய வல்லமே நம்மளை புது பலனை தந்து நம்ம நடத்துது. நிறைய பேர் பார்க்கலாம், நீங்கள் நிறைய வயதான காலத்துலேயும் கூட இன்னும் பைபிளை எடுத்துக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவருடைய ஜீவன் ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து அவருடைய ஜீவனை பெற்றுக்கொண்டோம், அவர் எனக்காக ஜீவனை தந்தார், நான் என்ன ஆளுகை செய்தது அவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம முழுதுமாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை புது வாழ்க்கையாக மாறும். அது மறுபடி பிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நம்ம பழையதில் எத்தனையோ எவ்வளோ வேதனைகள் பட்டிருக்கலாம், இல்லாட்டா எத்தனையோ தவறுகள் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து ஆண்டவர் நமக்கு ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய ஆவியானவர் ஆளுகை செய்ய முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் புது சிருஷ்டியாக மாற்றி உள்ளான மனுஷனை நம்ம அவரோடு கூட நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அவர் உள்ளே பிரவேசித்து நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்தி நம்முடைய எல்லா காரியங்களிலும் புதுப்பித்து நம்ம புது சிருஷ்டியாக மாற்றுபவர். அதனால் புது சிருஷ்டியாக மாறுறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். பழையகள் எல்லாம் ஒழிஞ்சு போடணும். பழைய ஏதோ கஷ்டம் ஒரு காரியங்கள் நம்ம செஞ்சுருக்கும் பொழுது அதையே பிசாசு காட்டுவான். நீ இந்த தவறு செஞ்சதுனால ஆண்டவர் ஏற்றுக்கிட முடியாது, நீ ஆவியானவரெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு நிறையா காரியங்களை சொல்லுவான். ஆனால் வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம புது வாழ்க்கை வாழ்வதற்கு அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து நம்ம அதை விட்டு விடுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரேன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நிறைய பிள்ளைங்க ஊழியம் பண்ணுற பிள்ளைங்க நிறைய பேர் ஆண்டவரை ஆசீர்வித்து நடத்துவதை நம்ம பார்க்கோம். அப்போ நம்ம அர்ப்பணிக்கும் பொழுதே ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார். அந்த காரியம்
காரியங்களை செய்யுங்க. நீங்கள் நம்மளுக்கு வந்து நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரை எப்படி இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய பாவங்களாக இருந்தாலும் சரி, கடலின் ஆழத்தில் போட்டுருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி மறக்கிற தேவன் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை மற்ற மனுஷன்கிட்ட சொன்னோம்னாக்கி அவன் இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லுவான். ஆனால் வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம எத்தனை காரியங்களை சொன்னாலும் சரி, அதுலேருந்து நமக்கு விடுதலை தந்து நம்ம எப்படி நடக்கணுங்கிற காரியத்தை கற்றுத்தந்து நம்மளை புது சிருஷ்டியாக மாற்றுவார். நம்மளை எல்லாவற்றையுமே புதுசாக மாற்றிடுவார். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடை, நம்முடைய உடை, நம்முடைய எல்லா காரியங்களையும் புது சிருஷ்டியாக மாற்றுகிற தேவன்கிட்ட இன்றைக்கி அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்வார். அடுத்தது 2 கொரிந்தியர் 5:17 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, வசனங்கள் படிக்கிறவங்களாக இருந்தால் இது ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். நான் வந்து வசனத்தை சொல்லும் பொழுது நீங்கள் வந்து வேதம் வச்சுருந்தீங்கன்னாக்கி நீங்கள் படித்து அதை நீங்கள் குறித்து வச்சு நீங்கள் நிறையா தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். 17வது வசனம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் எப்படி இருக்க, முதல்ல எப்படிலாம் இருந்தோமோ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ குறைகள் இருந்துக்கலாம், ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செஞ்சுருக்கலாம். அப்படிலாம் இருந்தாலும் அப்போ பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க, நான் வந்து இப்போ ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டேன், அதனால் எனக்கு பாவமே இல்லை, நான் பரிசுத்தவனாக மாற்றிட்டாரு, நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பெருமையாக எதையுமே சொல்லாதபடி எப்படி சொல்கிறாருன்னா, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா, எப்படி இருந்தாலும் சரி இப்படி இருக்கணும். இப்படி இருந்த என்ன எப்படி இருக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி இருக்கிற ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போன எல்லாம் புதிதான. இப்படி இருக்க ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது அவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் வந்து புது சிருஷ்டியாக மாறுதான், பழையகள் எல்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதிதாக மாற்றுத ஆண்டவர் நம்ம செய்கிறான்னு சொல்லி பவுல் எழுதியிருக்க காரியங்களை நீங்கள் வாசிக்கலாம். ஆண்டவர் வந்து ஊழியத்துக்குன்னு அழைச்சி அவருக்கு எவ்வளோ காரியங்களை கற்றுக் கொடுத்ததுனால அவர் வந்து இப்படி சொல்கிறாரு பாருங்கள். நிறையா படித்தவர், நிறையா வந்து அவருக்கு ஆண்டவருக்கு எதிராக நின்று செஞ்சவர். அப்படி செஞ்ச ஒரு மனுஷனை வந்து புது சிருஷ்டியாக மாற்றி எல்லாம் ஒளிந்து போன எல்லாம் ஆண்டவர் செய்தார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வரணும் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்தார் பாருங்கள். அவர்கிட்ட வரும்பொழுது தான் நீ புது சிருஷ்டியாக மாறுவ, பழையவெல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புது. எல்லாம்னா என்னது, நமக்கு எதுவுமே அந்த அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கவே இருக்காது அப்படிங்காரு. அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றுகிற தேவனிடத்தில் நம்ம புதிதாக்கிக்கிட்ட நம்ம வாழ்க்கையை புதியதாக்க நம்ம அர்ப்பணிக்கணும். புது சிருஷ்டியாக மாற்றணும்னாக்கி மற்ற யாரும் மாற்ற முடியாது, ஒரு மனுஷன் மாற்ற முடியாது, ஒரு படிப்பு மாற்ற முடியாது, ஒரு வேலை மாற்ற முடியாது, ஒரு சம்பளம் வாங்கணுன்னா நம்ம மாறிடணும்னா அதில் நடக்காது. வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள், நிறைய பிள்ளைங்களை சொல்லுவாங்க, பிள்ளைங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னாக்கி அவங்கள அடித்தோம்னாக்கி அவங்க வந்து தெரிஞ்சிருவாங்கம்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், பிள்ளைங்களை அடித்ததுனால எந்த பிள்ளைங்களும் திருந்தனதான் நான் ஒரு இடத்துல நான் பார்க்கவே செய்யலை. அவங்க இன்னும் என்ன செய்வாங்க, தவறுகளை பண்ணது தான் நான் பார்த்துருக்கேன். அதனால் அவங்கள அன்போடு ஏதோ சொன்னோம்னு வைங்க, அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசும் பொழுது அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு இருந்தது. நிறைய பிள்ளைங்கள்லாம் பார்த்துருக்கேன் நான். அப்போ வந்து அவங்கள வந்து அடித்து திருத்த முடியாது. அப்போது புது சிருஷ்டியாக மாற்றணும்னா எல்லாத்தையும் மாற்றணும்னாக்கி நம்ம எந்த காரியத்தையும் நம்ம கற்றுக் கொடுத்து பிள்ளைங்கள ஒரு இதுக்கு சொல்லி கொடுத்து அவங்களெல்லாம் திருத்த முடியாது. இவர் வந்து எல்லாத்தையும் மாற்றுறாரு. அப்போ எல்லாத்தையும் புதுசாக மாற்றுற ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிச்சுட்டு நம்முடைய வாழ்க்கையை பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர் நம்ம அர்ப்பணிச்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் யாருமே நமக்கு கற்றுத்தரதுக்கு தேவையில்லை. ஆண்டவர் கற்றுத்தர வசனங்கள், வார்த்தைகள் அவர் கீழ்ப்படியும் போது, அவர் சொல்கிற வார்த்தைகள் கீழ்ப்படியும் போது எப்படிப்பட்ட புது சிருஷ்டியாக நம்ம மாற்ற இருப்பாருங்க. அப்படி வாழ்க்கையில் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதனால் புது சிருஷ்டியாக நம்ம மாறணும்னாலே ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் ஒருவன் இருந்தால் ஆண்டவருக்குள்ளே இருக்கணும், ஆண்டவர் சொல்கிறது கேட்கணும், ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சிருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன சொல்லணும்னு செய்தாரோ, என்ன செய்யணும்னு சொல்கிறாரோ அதற்கு நம்ம வந்து ஒப்பு கொடுத்து ஆவியானவர் ஆளுகைக்கு முழுவதுமாக நம்ம அர்ப்பணித்தா தான் அந்த வாழ்க்கையில் நம்ம இந்த காரியங்களை புது சிருஷ்டியாக நம்ம மாற்ற ஆண்டவருக்கு முடியும். அதனால் நம்முடைய பழைய வாழ்க்கையை பற்றி நம்ம யோசனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய வாழ்க்கையை புது சிருஷ்டியாக மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கார். ஆனால் வந்து அனைத்தையும் சிருஷ்டித்தது அவர்னு நான் சொன்னேன் முதலே. அப்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் ஆவியானவர் ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தான் நம்ம புதுப்பிக்க வைக்க முடியும். அவர் மகிமையில் பங்கெடுத்து புதுப்பிக்கப்பட்ட அந்த அறிவை தராராம். அந்த அறிவை தந்து ஆவியானவர் ஆளுகை செய்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி ரொம்ப அதிசயமாக இருக்கும். நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கும். அவர் ரொம்ப கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆவியானவர், நமக்கு போதித்து நடத்துகிற ஒரு
ஆவியானவர். ஒரு டீச்சர்னு வச்சுக்கிடுங்களேன். டீச்சர் வந்து சொல்லி தந்தாங்கன்னாக்கி ஒன்று சொல்லி தருவாங்க, சிலது சொல்லி தர மாட்டாங்க. இவர் எல்லாவற்றையும் எல்லாம் புதிதாக்குதாருன்னா எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி தந்து அவர் வந்து பாருங்கள் புதுப்பிக்கப்பட்ட அறிவை தந்து பகுத்தறிவோடு பரிசுத்த வாழ்க்கை வாழுதுக்கு. இவர் டீச்சர்கிட்ட கேட்டோம்னாக்கி அவங்க பாடத்தை சொல்லி தருவாங்கன்னு வச்சுக்கிடுவோம். நிறைய பேர் அதில் வாஞ்சியாக இருக்கிறவங்க நிறைய பிள்ளைங்களுக்கு நல்லா மார்க் எடுக்க வைக்கணும், நம்ம பிள்ளைங்க நம்ம கூட படித்தவங்க அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய பையன் படித்த ஒரு ஸ்கூலில் படிக்கும் பொழுது அவன் ஸ்கூலில் படிக்கும்பொழுது அந்த டீச்சர் வந்து அவங்களுக்கு டீச்சராக இருந்திருக்கான், எனக்கு தெரியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் காலேஜுக்கு போகும்பொழுது இந்த காலேஜில் அந்த டீச்சர் இருந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே டீச்சர் நீங்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி 12th எடுத்தீங்க, +2 எடுத்தீங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது நீங்கள் அப்படின்னு சொன்னால் ஆமாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பேரெல்லாம் சொல்லி கேட்டு அவங்க வந்து விசாரித்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் எந்த போய் சொல்லுவேன் மார்க் கம்மியாக எடுத்துருக்கான் போல் இருக்குது அப்படின்னு நான் போய் சொன்னோம்னா எங்கள் பிள்ளைலாம் அப்படி சொல்லக்கூடாது, என் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் எப்படி சொல்லலாம், என் ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பான், ஏதோ ஒரு மார்க் கம்மியாக பண்ணாமல் அதுக்காண்டி நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்கம்மா அப்படின்னு சொல்லி என்கிட்டே சண்டைக்கு வந்துடுவாங்க டீச்சர். அப்படி ஒரு டீச்சர்களும் இருக்காங்க. ஆனால் பிள்ளைங்களை வந்து தன்னுடைய பிள்ளையா பாகிச்சு அவங்க வந்து சொல்லி கொடுத்து நல்லா மார்க் எடுக்கணும், நல்ல பதவியில் அவங்க நல்லா மேலே வந்து காலேஜ் படித்து அவங்க நல்லா மேலே வரணும் அப்படிங்கிற வாஞ்சியோடு சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். சாரும் இருப்பாங்க, டீச்சர்ஸும் இருப்பாங்க. சார்லாம் எங்கள் பையனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி படித்தா நல்லா இருக்கும்ப்பா அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு அவன் வந்து சொல்லுவான். அப்போது டீச்சர்ஸ் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி கோவப்படுறவங்க இல்லை, நிறைய பேர் டீச்சர்ஸ் நல்லா இருக்காங்க. ஆனால் அந்த டீச்சர் வந்து உலக பிரகாரமாக தான் சொல்லி தருவாங்க. இந்த டீச்சர் என்ன சொல்லி தருவாங்க, பரிசுத்தத்தை தருவார். பரிசுத்தம் யார்கிட்டையுமே நம்ம விலைக்கு வாங்கவே முடியாது. பரிசுத்தம் ஆண்டுகிட்ட மாத்திரம்தான் இருக்குது. அவர் ஒருவர் தான் பரிசுத்தர். அவர் மாத்திரம்தான் நமக்கு பரிசுத்தத்தை தர முடியும். எந்த பகுத்தறிவையோ எந்த அறிவையோ தந்தாலும் அறிவை நம்ம உலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம், பரிசுத்தத்தை உலகத்தில் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தான் இருக்குது. அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு நம்ம உள்ளான மனுஷனை ஆண்டுகிட்ட அர்ப்பணிக்கும் பொழுது மனுஷி எல்லாருமே வாழ்க்கையுமே மாறி அவருடைய புது சிருஷ்டியாக நம்ம மாறுவோம். அந்த மாறுதலை இன்றைக்கி நம்ம தரதுக்கு நம்ம ஜெபிக்கணும். அந்த பெரிய காரியங்களை இந்த நாட்கள்லேயும் நமக்கு செய்வார். அடுத்து பார்த்திங்கன்னாக்கி தீத்து 3வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கலினாலும் நம்மை ரட்சித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். அப்போ பரிசுத்த ஆவியினுடைய ஆவியானவர் புதிதாக்கும் பொழுது நமக்கு ரட்சிப்பும் கிடைக்கிது பாருங்கள். இப்போ பரிசுத்தம் கிடைக்குன்னு சொன்னேன். இப்போ அவர் புதிதாக்கி நம்மளை என்ன செய்தார், ரட்சிப்பும் நம்ம யார்ட்டையுமே வாங்க முடியாது. நமக்கு ரட்சகர் ஒருவர் தான் இருக்கார், அவர் தான் ரட்சிக்க முடியும். அதனால் பரிசுத்த ஆவி புதுப்பிக்கப்படுதல்னா பரிசுத்த ஆவினாலே நம்ம புதுப்பிக்கப்படுதல் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சோம்னாக்கி தான் என்ன புதிதாக்கப்படணும் பரிசுத்த ஆவினாலே அப்படின்னு சொல்லி சொன்னால் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டாலே நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஆவியானவர் இருக்கார் அதனால எல்லாத்தையும் நடத்துவார்னு சொல்லுவாங்க. இங்கே புதிதாக்கப்படுதல்னாலே நம்மை ரட்சித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தை படிக்கும். அப்போ விசுவாசிகள் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னாக்கி நம்மளுடைய வாழ்க்கையை முழுசுமாக ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்து அவருடைய ஆவியானவர் ஆளுகையும் கிருபையும் தான் நமக்கு இடைவிடாமல் நம்மளை நடத்தும் அப்படிங்கிறதுல நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுக்கோம். பார்த்தீங்களா, அப்படி ஒப்பு கொடுக்கறது தான் குறிக்குது இந்த பரிசுத்த ஆவியின் புதுப்பிக்கப்படுதல்னு சொல்லி. அப்போ பரிசுத்த ஆவி புதுப்பிக்கப்பட்டார்னாக்கி அவருடைய ஆளுகைக்கு முழுவதுமாக அர்ப்பணிச்சுட்டு அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் நமக்கு இருக்கணும், அவர் தான் நம்மளை நடத்தணும்னு இடைவிடாமன்னு சொல்லி அவரை வந்து நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். அந்த ஜெபிக்கும் பொழுது அந்த ரட்சிப்பையும் நமக்கு தர்றாரு. ஆவியானவர் புதுப்பிக்கப்பட்டு நம்ம அந்த ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளை புதுப்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எல்லாமே மாறும், எல்லாமே புது சிருஷ்டியாக மாறும். எல்லா வாழ்க்கையில் இருக்க எல்லா குறைவுகளையும் மாற்றி எல்லாத்தையும் நிறைவாக்கி தர வல்லமையுள்ளவர் ஆவியானவர் மாத்திரம்தான். ஆவியானவர் வரும்பொழுது எல்லாத்தையும் நமக்கு விடுதலை கிடைக்கும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லி வேதத்தில் வாசிட்டு அப்புறம் விடுதலைக்குன்னு ஒன்றும் தேட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் விடுதலை செய்கிறவர், எல்லாவற்றிலிருந்து விடுதலை, எல்லாம் நாம் இதை எல்லாத்திலிருந்து ரட்சித்தாரன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ எல்லா விதமான காரியங்கள் உலகத்தில் எந்த காரியம் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு நம்ம ஒன்றுனா ஆண்டுகிட்ட போய் சொல்லி ஜெபிக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லாத்திலிருந்து நம்மளை மாற்றுறதுக்கு வல்லமையுள்ளவர். அதனால் எல்லாவற்றிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மளை புதிதாக்கி நம்மளை வந்து ரட்சித்தார், நம்மளை பரிசுத்தமாக மாற்றினார், அடுத்தது நம்மளை ரட்சித்தார். இந்த ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் வரும்பொழுது நமக்கு தரப்படக்கூடிய ஒரு பெரிய காரியம். அது நமக்கு உலகத்தில் பெரிய சொத்து. அதுதான் நமக்கு பரிசுத்தம், நம்ம ஆண்டவருடைய சொத்து. ரட்சிப்பு நம்ம பெற்றுக்கொள்ளணும் கண்டிப்பாக. அந்த பரிசுத்த
பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மளை ரட்சித்து நம்ம பரிசுத்தமாக இன்னைக்கு அர்ப்பணித்து நம்ம புது சிருஷ்டியாக இன்னைக்கு மாறணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அவர் செய்ய நினைத்தது ஒரு பொழுதும் தடைபடாது. அதனால் நம்மளை ஒப்பு கொடுக்கணும், முழுமையாக ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிச்சிடணும். அர்ப்பணித்து எந்த இடத்துக்கு போனாலும் ஆண்டவரை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்திலிருந்து கடந்து போகணும். இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களில் ஆண்டவர் கொடுத்துருக்க என்ன தாளந்து கொடுத்துருக்காரோ அதை பயன்படுத்தணும். பயன்படுத்தாமல் வச்சுருந்தா ஆண்டவர் சொல்கிறாருலாம், எந்த கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும்னு சொல்கிறாருலாம். அந்த மாதிரி மரத்தை வெட்டு அக்கினியில் போடாதபடி நம்முடைய ஆண்டவருடைய கொடுத்துருக்கிற அந்த வரங்களை ஆண்டவர் வரங்கள் கொடுத்துருக்காரு, தாளந்து கொடுத்துருக்காரு, அதெல்லாம் பயன்படுத்துறதுக்காண்டி தான் நமக்கு உயிரோடு வச்சுருக்காரு. நிறைய காரியங்கள் இன்றைக்கி நாளை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா நம்ம வெளியே போனோம்னாக்கி ஒரே ஆம்புலன்ஸ், இது பார்த்தாலும் அதே சத்தம். ஏன்னா நம்ம பேசும்பொழுது பார்த்திங்கன்னா எல்லா ஆஸ்பத்திரிலையும் ஒரே நோயின்ட்டு நிறைய எல்லா பக்கமும் அப்படியே ஃபுல்லாகி இருக்குங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நோய்கள் நிறைந்து, நோய் என்ன நோய் யாருக்கு வரும், எந்த பிரச்சனையில் அப்படின்னு நிறையா பார்த்திங்கன்னா தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நாட்களில் நம்மளை ஆண்டவர் ஜீவனோடு தந்து நம்மளுக்கு நல்ல கை கால் கண் எல்லாத்தையும் தந்து நம்மளுக்கு நல்ல வசதிகளை தந்து நம்மளை ஆண்டவர் வரங்கள்னால் நிறைத்து நம்ம ஆவியானவர் ஆள்கைக்கு செய்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்வதற்கு என்ன பெரிய காரியங்கள் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர்கிட்ட ஜெபித்து நம்ம அர்ப்பணிக்கணும், அவ்வளோதான். அர்ப்பணித்தா ஆவியானவர் நம்மளை நடத்துகிறத நம்ம காண முடியும். அந்த புது சிருஷ்டியாக மாறுறதுக்கு இன்றைக்கி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மளையும் நடத்துவார். மற்றவங்களையும் புது சிருஷ்டியாக மாற்றுறதுக்கு நம்மளை ஆண்டவரை பயன்படுத்துங்க. ஆண்டவரை நீங்கள் கொடுத்த தாழ்ந்துகளை பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் கொடுத்த பரிசுத்தத்தை, நீங்கள் கொடுத்த ரட்சிப்பை, அதை நாங்கள் மாத்திரம் எங்களுக்கு மாத்திரம் சொந்தம் இல்லை ஆண்டவரை. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கும் கொடுங்க, அவங்களையும் நடத்துறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மளை கொண்டும் நம்முடைய பிள்ளைகளை கொண்டும் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது அற்புதமாக நடத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் நம்ம மூலமாக. அதுக்கு தான் நம்மளை அழைச்சிச்சிருக்காரு. அதை நம்ம பயன்படுத்துவோம். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் ஆண்டவருக்கு நான் முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மளை நடத்துவார். ஒரே ஒரு வசனம் வெளிப்படுத்தல் 21:5 பார்த்திங்கன்னா, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்கிறார். ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்கிறேன்னு சொல்கிறார். இப்போ புதிதாக்க வெளிப்படுத்தல் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நடந்தேறிக்கிட்டு இருக்குது. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது தான் ஆண்டவர் யோவான் மூலமாக எழுதி வச்சிருக்காரு. அப்போ இதோ நான் சகலத்தையும்னா ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நான் புதிதாக்குறேன்னு சொல்கிறாரு. அப்போ புதிதாக்குறேன்னா நம்மளை புதிதாக்கணும். முதல்ல நம்ம சிருஷ்டியாக மாறும் பொழுது மற்றவங்கள்லாம் புதுசாக மாற்றுறது, சகலத்தையும் புதிதாக்க மாற்றுகிற தேவன் நம்மளையும் மாற்றி மற்றவங்களையும் மாற்றுறதுக்கு நம்மளை பயன்படுத்தணும். ஆண்டவரே நீங்கள் சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, நாங்களும் புதிதாகணும், மற்றவங்களையும் புதிதாக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீங்கள் தான் புதிதாக்க முடியும் எங்களை. அதனால் நீங்கள் புதுசாக மாற்றி எங்களுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் மாற்றி உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ எங்களுக்கு அர்ப்பணிக்கும். நீங்கள் அற்புதமாக நடத்துங்கன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். அந்த பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபிப்போம். ஒன்றுமில்லாமையில் இருந்தம்மை உயர்த்தின உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. ஒன்றுமில்லாமையில் இருந்தம்மை உயர்த்தின உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரரல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரரல்லவே. ஆம் சுவாமி, நாங்கள் ஒன்றுக்கும் ஆண்டவரே நாங்கள் உதவாத தள்ளப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது எங்களை தெரிந்து கொண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. எங்களுடைய பாவ சாபங்களை எல்லாவற்றையும் மாற்றி ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே
எங்களுக்கு பரிசுத்தத்தை தந்தவர், எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றினவர், எங்களை ரட்சித்தவராக இருக்கீங்களே நன்றி சுவாமி. எங்களை ஆண்டவரே என்ன நோக்கத்தோடு அழைத்தீரோ அழைப்பை நாங்கள் புரிந்து கொண்டு ஓடி ஆண்டவரே அநேக பிள்ளைகள் எழும்பத்தக்கதா எங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. இந்த முதல் மனிதன் கீழ்ப்படியாமல் ஆண்டவரே தள்ளப்பட்டானே, இது போல இல்லாதபடி எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவி இருக்கிறபடியால் அந்த கழுவப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் அர்ப்பணித்து எங்களை முழுவதுமாய் நீங்கள் ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுகிற தேவன் எங்கள் வாழ்க்கையும் ஆண்டவரே நீங்கள் புது சிருஷ்டியாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறையா. இந்த பிள்ளைகள்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே ஒரு புதிய வாழ்க்கையை நீங்கள் தொடங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். புது சிருஷ்டியாய் மாற்றும் படைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒழித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நீங்கள் புது சிருஷ்டியாய் மாற்றி வழிநடத்த போருக்கா நன்றி சுவாமி. ஆவியானவர் ஆளுகை செய்ய நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுதே நீங்கள் அற்புதமாய் நடத்துகிற தேவனா இருக்கீங்க ஸ்தோத்திரம் ஐயா. அற்புதமாய் நடத்தி மாத்திரமல்ல ஆண்டவரே அற்புதங்களும் அடையாளங்களையும் கொடுத்து ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை பயன்படுத்த போருக்கா நன்றி சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம் ஐயா. உடைய வல்லமையினால் நிறைத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாங்கள் எங்களுக்கு மாற்றம் அல்ல ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அநேக பிள்ளைகள் உடைய ஆண்டவரை மீட்புக்குள்ளே வரணும் ஆண்டவரே. உடைய ரத்த கொட்டைகளே வரணும் ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால் இந்த பாவ சாபங்கள் எல்லாம் ஒழித்து ஆண்டவரே எல்லாம் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்ட நிலையிலே ஆண்டவரே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் எங்களுக்கு சொத்தாய் தந்திருக்கீங்க, அதை ஆண்டவரே மேற்கொள்ளாதபடி பிசாசு ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்க வேலி அடைத்து காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஏனோ தானோ என்று வாழாதபடி தேவனுடைய வல்லமுள்ள வார்த்தைக்கு நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபித்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்தித்துக் கொள்ள தேவன் கிருபை செய்து வழிநடத்த போருக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றிருக்கிறபடியா நன்றி. எங்களை புதிய காரியங்களை செய்து எங்களை புதிய ஆண்டவரை கிருபையினால் ஒவ்வொரு நாளும் நிறைத்து நடத்துகிறீர்களா நன்றி செலுத்துறப்பா. எங்களுக்கு வரும் சோதனைகள் வேதனைகள் மத்தியிலும் ஆண்டவரே நீங்க எளிமை பிரகாசிக்க செய்ய வலுமுள்ளவராக எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் நாங்கள் தியானிச்ச புது சிருஷ்டி என்ற அந்த ஆண்டவரே வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க முழுதுமாய் ஆண்டவரே நீங்க இடைப்பட வேண்டுமா, உங்களுடைய வார்த்தை மூலமாய் பேச வேண்டுமா ஜெபிக்கிறையா. அவங்களுடைய இருதயம் உள்ளான மனிதன் எல்லாம் உமக்கு சொந்தமானதாய் மாறட்டும். புறமான மனுஷனை தள்ளி ஆண்டவரே மனுஷனை ஆண்டவரே இருதயத்துக்குள்ளே உங்களை வாசம் செய்ய அர்ப்பணிக்கிற பிள்ளைகளா அநேக பிள்ளைகள் எழும்பத்தக்கதா இந்த வார்த்தைகள் செல்லட்டும் ஆண்டவரே. அப்படி நீ செய்து வழிநடத்த போருக்கா நன்றி செலுத்துற ஆண்டவரே. உடைய கிருபையினால் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளணுமா ஜெபிக்கிறேன். உடைய வல்லமையினால் நிறைத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. நீங்க அப்படியே செய்து வழிநடத்த போருக்கா நன்றியோடு துதிக்கிறே ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமாய் அர்ப்பணிக்கிறேன். நீங்க அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதித்து வழிநடத்துமா மேன்மைப்படுத்தும். எந்த இடத்துல ஆண்டவரே தலை குனிவா இருக்கிறாங்களோ அந்த இடத்திலாம் ஆண்டவரே புது சிருஷ்டியாய் மாற்றி ஆண்டவருடைய வாழ்க்கை எல்லாம் மாற்றப்பட்ட நிலையிலே வாழ்ந்து ஆண்டவரே அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளா என் பிள்ளைகள் நிற்கத்தக்கதான கிருபையை நாட்டில் நீ தந்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறேன். இப்படி ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்குறபடியா நன்றி சுவாமி. நீங்க எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்கா நன்றி, எங்களோடு பேசின தயவுக்கா நன்றி சுவாமி. எப்பொழுதும் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை இன்னும் அதிகமாக உங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் வசனத்துக்குள்ளே இன்னும் ஆழமாக எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அப்படி செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறோம். நடத்தி கொண்டு இருக்கிறபடியா நன்றி செலுத்துறோம். நான் கேட்க மறந்ததை கூட நீ செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வருமறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற மயமெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். ஏசு நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே.